சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது, எதெல்லாம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்கு, அது மட்டும் இல்லாம 2 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில இருக்காங்க. அது யார் யாருன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3-4 மாதங்களாவே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. என்னதான் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஸோ அது இல்லாமல் ராகுவோடையும் சனியோடையும் சூரியனோடையும் கடந்த காலங்களில் அவர் சேர்ந்திருந்தது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கல துலாத்துல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? தேவையற்ற வீண் பிரச்சனைகள், தேவையற்ற வீண் மனோபயம், பிரச்சனையை தேடி போய் நீங்களாவே மாட்டிக்கிறது, வேலை செய்யறதுல பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்காம போறது, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த உழைப்பை மற்றவர்கள் திருடிக் கொள்வது. ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் கடந்த காலம் நடந்திருக்கும். அதே போல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், சில பிரச்சனைகள் நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க வயசுக்கு ஏற்றுற மாதிரி. சரிங்களா? ஸோ இத்தகைய கஷ்டங்கள் கொஞ்சம் கடந்த சில காலங்களாகவே ஒரு வாழ்க்கையில ஏற்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதம் மாற்றம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா இந்த மாற்றிய 2வது பகுதி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். காரணம், குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது. குரு ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு வர போறாருங்க. அதே மாதிரி சூரியன், உச்ச சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையறதும் சிறப்பு தான். பொதுவா 7ஆம் இடத்துல செவ்வாயோ சனியோ சூரியனோ போன்ற இயற்கை பாவர்கள் வலுக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகும் போது என்ன, வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே அந்த புரிதல் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணுவார். கொஞ்சம் ஈகோ அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அப்பப்போ எட்டி பார்க்கும். சரிங்களா? கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்னதா எட்டி பார்க்க வைத்திருப்பார். ஸோ அப்போ இந்த மே மாதத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 2வது நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புதிதாக அறிமுகமாகிற நபர்களை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம், எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நீங்க நம்பி சொல்லிடுவீங்க, ஆனா நீங்க சொன்ன ஆள் பாத்தீங்கன்னா அதை வேற விதமா கன்வே பண்ணி விட்டுட்டு தேவையில்லாம உங்களை பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக அறிமுகமாகிற நபர்களை நம்பி எதிலையும் இறங்க வேண்டாம். 2வது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2வது பகுதி ராசிய குரு பகவான் பாக்குறதுனால மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பாங்க. என்னதான் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற தமிழ் இருந்தாலும் கூட குருனுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஒரு வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல எந்தெந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, யாரால் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதுக்கான சில விஷயங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்கும். முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியை தற்போது எடுத்து வைக்க முடியும். சரிங்களா? 3ஆம் இடமான அந்த முயற்சி ஸ்தானம், பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கின்ற அந்த 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், உங்களோட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும். இப்போ வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வேலை மாற்றம் இந்த டைம்ல செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் மாற்றங்களை குறிக்கின்ற இடம். சரிங்களா? விடாமுயற்சி குறிக்கின்ற இடம். ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அல்லது ஒரு வேலை மாற்றம் செய்யறதுக்காக ரொம்ப நாளா ஒரு கம்பெனி இருந்துட்டேன், ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த டைம்ல நீங்க அந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும். நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்சாக அந்த சேஞ்சாக உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குரு பாக்கியத்துல இருக்கிறனால தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தையால் ஒரு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இழந்தீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வாழ்க்கையில தவற விட்டீங்களோ அது எல்லாமே தற்போது உங்களை தேடி வரும். ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை நோக்கி கண்டிப்பாக பயணிக்க போறீங்க துலா ராசிக்காரங்க. அதனுடைய முதல் படியை தற்போது நீங்க எடுத்து வைப்பீங்க. 2வது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ராகு வரார், லாபஸ்தானத்துக்கு கேது வரார். 5ஆம் இடத்துக்கு ராகு வர்றது சிறப்பானா? சிறப்பு கிடையாது. ஆனா குரு பார்வை இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? குரு பார்வை எத்தகைய தோஷத்தையும் சரி செய்யும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா பாக்கியத்துல குரு வரும்போது இத்தகைய கண்டிப்பாக கொடுப்பார்.
உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த சங்கடங்கள், ரத்த பந்தம் சார்ந்த உறவுகிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயம் தற்போது சரியாகும். அது மட்டும் இல்லாம இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முயற்சிகளால் முன்னேற்றத்தை அடைவீங்க. சரிங்களா? நீங்க உறுதியா இதுதான் என்னோட எய்ம், இதுதான் என்னோட கோல்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க ஓடும் போது கண்டிப்பாக அந்த விஷயத்துல உங்களால வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த கையோடு கண்டிப்பா கையோடு இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியா இந்த டைம்ல உங்க டைம் உங்க சைடு தான் இருக்கு. அதை நீங்க தைரியமா நம்பலாம். சரிங்களா? 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சா கூட அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு ராகு வரதுனாலையும் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில தேடி வரும். அதே மாதிரி இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல நீசம் பெற்றதுல இருக்கார். பொதுவா குடும்பஸ்தானாதிபதி நீசம் ஆகிறது கொஞ்சம் சிறப்பு குறைதான். அப்போ பேச்சுல கொஞ்சம் கனிவு தேவை. சின்ன சின்னதாக சுடு கொஞ்சம் கோவம் வரும். அதுக்கு கொஞ்சம் வார்த்தையும் விட்டுருவீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ரெண்டாவது, குடும்பம் சார்ந்த வழியில, வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில இந்த மாத்திய முதல் போதியில கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது சிறப்பா இருக்க முடியும் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ராசிக்கு லாபஸ்தானத்துல கேது வரதுனால ஓரளவுக்கு அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். வருமானம் சார்ந்த வழியில இருந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகும் அப்படின்னே சொல்லலாம். அதிகமா ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க வாழ்க்கையில. மேலும் 6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது விரயஸ்தானத்தை பார்க்கல. எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதமானது விரயம் விடுறது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பா வண்டி வாகனங்கள் சார்ந்த வழியில சில செலவுகள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அல்லது வீட்டுல சில எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அல்லது காரு பைக்கு சார்ந்த வழியில ஒரு செலவை கண்டிப்பாக இந்த மாதம் வைக்கும். ஆனா இது சார்ந்த வழியில செலவுகள் கொஞ்சம் காத்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி ராசிநாதன் 6ல இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதத்துக்கு முதல் பகுதியில் இருக்கும். சரிங்களா? 2வது பகுதியிலிருந்து மெல்ல மெல்ல மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை நோக்கி இந்த மாதத்துக்கு 2வது கண்டிப்பா நீங்க நகருவீங்க. ஆனா கொஞ்சம் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதன் பிறகுதான் வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அதுக்கடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் செய்யலாமனா கண்டிப்பாக தாராளமாக மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பாதிபதி நீசமா இருந்தாலும் கூட பாக்கியத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா விதமான, அதாவது வயதிற்கு தேவையான என்னென்ன விஷயம் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது, 10ல செவ்வாய் நீசமான கூட 10ஆம் இடம் செவ்வாய்க்கு வலுவான ஒரு நன்மை தான். சரிங்களா? வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. மாற்றங்களை அதிகமாக நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இந்த நேரமானது இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்கள் இந்த மாதிரி 2வது பகுதியில தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 26ஆம் தேதி மதியானம் 1:50 மணி முதல் மே மாதம் 28ஆம் தேதி மதியானம் 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும். தெளிவில்லாம இருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மன தெளிவு பெற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முருகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.